நம்ம இன்றைக்கி வறுத்து அரைச்சி பொடி பண்ணி ரசம் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு மிளகா, தனியா, மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் இதில் சேர்க்காம தனியாக வறுத்துக்கிட்டேன். அதெல்லாம் சேர்த்துட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறமா அதுமாதிரி பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் பூண்டு போட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சிக்கலாம். அது கூட உப்பு சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி திப்பி எடுத்ததுக்கப்புறமா இப்போது 3 தக்காளி சேர்த்து அதை நல்லா இதில் கரைச்சி விட்டுட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து கரைச்சி விட்டுட்டு இப்போது கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு, காஞ்ச மிளகாய் தாளிச்சிட்டு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டுக்கா இப்போது நம்ம ரசத்தை இதில் ஊற்றிடலாம். ரசத்தை ஊற்றினதுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா அது நுர பொங்கி வரும்போது கொத்தமல்லியை தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. சூப்பரான ரசம் ரெடி. கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் சேர்த்துட்டு லாஸ்ட்டாக இறக்கிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சதா